வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஆமாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு விழுப்புரம், ஆரணி போன்ற இடங்கள்ல வந்த கூட்டத்தினுடைய காட்சிகளை நான் உங்களுக்கு காட்ட போறேன். இந்த கூட்டத்தை காட்டுறதனுடைய பின்னணி செய்தி நீங்க கேட்டா மிரண்டு போயிடுவீங்க. ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார். அதை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். ரெண்டாவது, திமுக எதிர்ப்புல அடுத்த லெவலுக்கு போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசி யாரும் பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா நேத்து திமுகவை வெளுத்து வாங்கிட்டாரு. என்னடா இது, எடப்பாடி பழனிசாமியா இது? ஜெயலலிதா தானே இவ்வளவு காட்டமா வந்து கலைஞர் குடும்பத்தின் மீது விமர்சனம் வைப்பாங்க. என்னடா எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு கடுமையான விமர்சனம் வைக்கிறாரு அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்தது. எல்லை மீறி எதுக்கு திமுகவை எதிர்க்க ஆரம்பித்திருக்கின்றார் அப்படின்னு பார்க்க போறோம். ரெண்டாவது, ஆர் ராசா வந்து தன்னுடைய சமூக வலைதளத்துல ஒரு பதிவை போட்டிருக்கின்றார். சீச்சி, நாயும் பிழைக்குமோ இந்த பிழைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யாரை பார்த்து சொல்லியிருக்கின்றார்? இந்த வார்த்தை அவருக்கு பொருந்துமா பொருந்தாதா? நம்ம ஆர் ராசாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 அறிவாளின்னு பேசுவாங்க. திமுக இருக்கிறதுலயே வந்து ரொம்ப படிச்சவர், ரொம்ப அறிவாளி, இன்டலெக்சுவல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்பேற்பட்டவர் இந்த விமர்சனத்தை யார் மீது வச்சிருக்கிறாரு? அந்த விமர்சனம் சரியானது தானா அப்படின்றத மாரிதாஸ் அவர்கள் வந்து விளக்கி இருக்கின்றார். ஸோ அதையும் சேர்த்தே பார்க்க போறோம். ஆனா அதற்கு முன்பாக நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல பெரும் கூட்டத்தை பார்த்து விடுகின்றீர்களா? இந்த கூட்டத்தை காட்டுறதுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம முதலமைச்சர் ஐயா கூட தான் வந்து 4 மாவட்டங்கள் போயிருக்கிறாரு. எந்த மாவட்டத்திலும் இவ்வளவு கூட்டம் வரல. நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் எப்படி பேசுவார் தெரியுமா? செந்தில் பாலாஜி சாதாரண கூட்டத்தையே மாநாடு போல நடத்தி காட்டுவார். இது மாநாடு. இந்தியாவிலே இப்படி ஒரு கூட்டத்தை பார்த்திருக்க முடியாது. ஏவா வேலு வெட்டினுவானா கட்டிக்கின்னு வந்துருவாரு அப்படின்னு பெரு கூட்டங்களை பார்த்து மலைக்கிற அளவுக்கு பேசுவார். ஆனா தேர்தல் நெருக்கத்துல இப்ப என்ன, திமுக பொதுக்கூட்டங்களுக்கு கூட்டம் வரலையா? ஏன் முதலமைச்சருடைய கூட்டங்களுக்கு மக்கள் திரள் வரல? அமைச்சர் பெருமக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை ஒருங்கிணைக்கின்றார்கள், நடத்துகின்றார்கள். ஏன் கூட்டம் வரல? பணம் செலவழிக்க மறுக்கின்றார்களா? தோல்வி அடைஞ்சிடும், எதுக்கு வச்சிருக்கின்ற பணத்தை செலவழிக்க வேண்டும் என்று பணம் கொடுத்து ஆட்களை கூட்ட மாட்டாங்களா? ஏன் முதல்வருடைய பிரச்சார கூட்டங்களுக்கு மக்கள் வர்றதில்ல? எப்பா வெயில்ல நடத்துறாருப்பா, வரவங்களா திரும்பி போயிடுறாங்கப்பா அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜி கூட்டினார்களே பொழுதுகோ, அங்கேயும் வரல. நேற்று சிவகங்கையில மாலை நேரத்தில் தானே பொதுக்கூட்டம் நடந்தது, அங்கேயும் வரல. அங்க இருக்கின்ற கூட்டத்தை பார்த்து சிலாகித்து சொல்லியிருக்கலாமே நம்ம முதலமைச்சர். பாத்தீங்களா, கடலா இல்ல மனித தலைகளான்னு தெரியல, அவ்வளோ பெரிய கூட்டம், இந்த கூட்டமே வந்து வெற்றியை உறுதிப்படுத்தும் அப்படின்னு ஏன் சொல்லல? கடந்த காலங்களில் அப்படித்தானே பேசுவாரு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள். பூத் ஏஜென்ட் ஆலோசனை கூட்டமா இருந்தா கூட மாநாடு போல நடத்துறாங்கப்பா. இத பார்த்தா வந்து எதிர்கட்சிகள் ஒண்ணுக்கு போயிடுவாங்கப்பா, அவ்வளவு பெரிய கூட்டாம்பா, நம்ம தான் வெற்றி பெற போறோம் அப்படின்னு அலப்பறை பண்ணுவாரு. இப்ப ஏன் தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு ஆட்கள் குறைவா வருகின்றார்களா? கூட்டத்தினுடைய பெருமையை பேசல. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்தை ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நல்லாவே சொன்னார். என்ன தெரியுமா? நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரத்தை தொடங்குறதுக்கு முன்பெல்லாம் வந்து திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெறும், மீண்டும் நாம் ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லுவாரு. இப்போதெல்லாம் எந்த கூட்டத்திலும் அப்படி சொல்றதே இல்லையே. ஏன் விட்டுட்டாரு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். களத்துக்கு போகாத முன்னாடி நம்ம முதலமைச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையான நிலவரம் தெரியல. களத்துக்கு போன பிறகுதான் தெரிகிறது திமுகவுக்கு இருக்கின்ற எதிர்ப்பு. சோ இந்த எதிர்ப்புல நாம வெற்றி பெறுவதே பெரும் பாடு. அப்படி இருக்கும்போது நாம 200 எங்க ஜெயிக்கிறது? ஒருவேளை 200 சொல்லி நம்ம தோத்து போயிட்டு வச்சுங்களேன், போகாத ஊருக்கு வழி தேடினாங்க பொழுதுயா. 200 எவ்வளவு பெருமையா பீத்திக்கிட்டாங்க. ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் 20 தொகுதிக்கு கூட வெற்றி பெறாத அளவுக்கு திமுகவை சுருக்கிட்டாங்களே அப்படின்னு வந்து பின்னாடி பேசக்கூடாது என்பதற்காக தான் இப்போதெல்லாம் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் 200 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெறுவோம், மீண்டும் திராவிடம் 2.0 ஆட்சி தொடரப்போகுது அப்படின்னு பேச மாட்டாரு. ஆனால் இப்ப பல மாவட்டங்களுக்கு போகின்ற போது முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து நமக்கு உறுதியளித்து விட்டார்கள், 2.0 திராவிடமானது தொடர போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க வாக்களிக்கணும்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் வாக்களிக்கிறீங்களா அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கேட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி தான் இன்னைக்கு காலையில விருதுநகர்லையும் கேட்டார் நம்ம முதலமைச்சர்.
நான் பல மாவட்டங்களுக்கு போயிருக்கேன். அங்கெல்லாம் திமுகவுக்கு வாக்களிக்கிறேன் என்று உறுதியளிக்கிறாங்க. நீங்களும் நம்ம வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும், உறுதியளிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார். வந்திருக்கின்ற கூட்டமே போதும், ஓட்டளித்தால் நாம வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லலாம் இல்ல. சோ அந்த அளவுக்கு கூட்டம் வரல. 200 தொகுதி வெற்றி பெறுவோம் என்று சொல்றதுக்கு வாயும் வரல. அதனால திமுகவுக்கு எதிராக மக்கள் மனநிலை இருக்குது. அந்த களத்துக்கு வந்த உடனே நம்ம முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு பெறுகின்ற காரணத்தினால எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்றார். கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையை பெருமையா பேசுவாரு, செஞ்சதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருமையா பேசுவாரு, பாஜகவை வறுத்தெடுப்பாரு. இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டாரு, எடப்பாடி பழனிசாமியை மட்டுமே குறி வச்சு அடிக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, பாஜகவை எதிர்த்து எதிர்த்து தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் சரியா ரெஸ்பான்சிபிள் பண்ணல. ஏன்னா இது ஒன்றும் நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் இல்லையே. ஸ்டாலின் நல்லாட்சி செஞ்சிருக்கின்றாரா, அவர் தொடரணுமா இல்ல மாற்றணுமா, இதுதானே தேர்தல். எடப்பாடி பழனிசாமி அதை தானே கேட்கிறாரு. காலத்துல என்ன எதிரொலிக்குதோ அதை பேசினாதான் ரசிப்பாங்க. நான் என்ன சாப்பிடுவேனோ அதை கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன். எனக்கு விருப்பம் இல்லாததை நீ திணிச்சா கூட சத்தியமா மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனாலதான் பொருந்தாத பாஜக பற்றியும் எடப்பாடி பழனிசாமி மீது தனிப்பட்ட முறையில் விமர்சனம் வைப்பதனாலும் இன்னைக்கு மக்கள் முகம் சுளிக்கின்ற அளவுக்கு போயிட்டாங்க. அதுக்கு காரணம் தோல்வி பயம்தான். அந்த தோல்வி பயத்துல எடப்பாடி பழனிசாமி மீது என்ன விமர்சனம் வைக்கணும்னு தெரியாத அளவுக்கு பழனிசாமி பீஸ் போயிட்டாரு, பீஸ் போன சாமியாக மாறிட்டாரு அப்படின்லாம் பேசுறாரு. எல்லாருக்கும் துரோகம் பண்ணவர் அப்படின்னு சொல்லிட்டு துரோக லிஸ்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் வாசிக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி மீது விமர்சனத்தை கடுமையாக்கி இருக்கின்றார். சோ எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் மத்தியில ஆதரவு பெருகிறதுனால தான் இப்ப நாடாளுமன்ற தேர்தலா இருக்கலாம், உள்ளாட்சி தேர்தலா இருக்கலாம், கடந்த சட்டமன்ற தேர்தலா இருக்கலாம், எல்லாமே பாஜக பத்தியே பேசினார். உள்ளாட்சி தேர்தலுக்கு கூட பாஜக பத்தி தான் பேசினார், தன்னுடைய சாதனையை பத்தி பேசல. ஆனா இந்த தேர்தல பாருங்க, எடப்பாடி பழனிசாமி தூங்கி எழுந்த எடப்பாடி பழனிசாமி அடிமையா கடந்தாரு, காலில் தவழ்ந்து வந்தாரு, சசிகலாவுக்கு துரோகம் பண்ணாரு, பன்னீர்செல்வத்துக்கு துரோகம் பண்ணாரு, ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணாரு, எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணாரு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி உடன் வந்து ஜெயலலிதா கூட்டணியே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். சோ இப்படி ஜெயலலிதாவுடைய கொள்கையை மீறி எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணி பாஜக கூட்டணி வச்சிட்டாராம். சோ முழுக்க முழுக்க என்னவோ எடப்பாடி பழனிசாமி தான் இந்த 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த மாதிரி, அவர் ஆட்சியில தான் தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யாத மாதிரி எடப்பாடி இந்த மாதிரி ஒரு செஞ்சிருக்கின்றாரா சாதனைகள், நாங்க செஞ்சிருக்கிறோம், இவங்க தான் 4 ஆண்டு எடப்பாடியுடைய ஆட்சியை பார்த்துட்டாங்களே, அதனால தானே எங்களுக்கு 2021 எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு முதலமைச்சர் பேசுறாரு. இந்த 5 ஆண்டு காலம் உங்க ஆட்சி தான் பார்த்துருக்காங்க, இப்ப வேணுமா வேணாம்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. எடப்பாடி பக்கம் ஆதரவு நிக்குது, அதனால தான் அவ்வளவு பெரிய கூட்டம். அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் திமுக மீது கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கின்றார். அதுலயும் கலைஞர் மீதே வந்து பாத்தீங்கன்னா கடுமையா விமர்சனம் வச்சிருக்கின்றார். அதாவது ராசாவுடைய ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. அந்த ஆடியோ தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பெரிய விளக்கமே அளித்தார். ஏம்பா சாமிகளா, நானும் பேசல, இணையத்தில் வைரல் ஆச்சு, இதுல பேசியிருக்கிற ராசா, நீ கேட்கறது அந்த ராசா கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னார். உடனடியாக கலைஞர் யார் தெரியுமா, சிங்கம், மக்கள் ஆதரவு பெற்றவர், இப்பேற்பட்ட ஒரு தலைவரை நீங்க பார்த்திருக்க முடியுமா, எடப்பாடி பழனிசாமி தகுதி இருக்குதா அப்படின்லாம் கேட்டாரு. உடனடியாக நான் ராசா அவர்கள் பேசின விஷயத்தை சுட்டி காட்டினேன். என் மீது கோபப்படுறீங்க, அடா கலைஞரை விமர்சனம் பண்ணக்கூடாதா, அந்த யோகி சிகாமணியா திருட்டு ரயில் ஏறி தானே வந்தாவன் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டு பொழந்தா இருப்பாருங்க. நீங்க அதை பார்த்துட்டு வாங்க. அண்மையில இன்னைக்கு நாகர்கோயில்ல ஒரு கூட்டத்தில் பேசுறார். ஏதோ நான் முதலமைச்சர் திண்ணையில் படுத்துக்கிறதா கண்டுபிடிச்சிட்டாரு இவர். ஸ்டாலின் அவர்களே, எப்பொழுது பார்த்தாலும் நீங்கள் பேசுவது நான் முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் என்கிறார். முத்துவேல் கருணாநிதி திருட்டு ரயில் வந்தார். எங்களுக்கு சொல்ல தெரியாதா? நான் வழக்க வேணும். ஒரு முதலமைச்சர் இருக்கிறீங்க, ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறீங்க, பொறுப்போட பேச வேணும். பொறுப்பு தவறி பேசினா எங்க தொண்டமோட பொறுத்து கொள்ள முடியாது. ஸ்டாலின் அவர்களே, திருட்டு ரயில் ஏறி வந்தவர்களுக்கு உங்களுக்கு இவ்வளவு யதார்த்தம்னா, ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து உழைத்து உழைப்பால் வந்தவனுக்கு எவ்வளவு நாள்? சோ இந்த அளவுக்கு கடுமையான விமர்சனம் எதற்காக எடப்பாடி பழனிசாமி வைக்கிறாரு? சிம்பிளுங்க, திமுக எதிர்ப்பு என்பது அதிமுக வளர்ச்சிக்கு உதவும். திமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சிய அதிமுக காரங்க தான் மொத்தமா அறுவடை செய்யணும், விஜய்க்கு போயிடக்கூடாது. சோ அப்படின்னா திமுக எதிர்ப்பை அதிகமா எடுக்கணும். ரெண்டாவது கலைஞரையும் விமர்சனம் பண்ணணும், ரெண்டாவது ஸ்டாலினையும் விமர்சனம் பண்ணணும். அதுவும் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரு, நான்லாம் விவசாயியா, எனக்கு எவ்வளவு இருக்கும், திருட்டு ரயில் ஏறி வந்த அவங்களுக்கே அவ்வளவு இருக்குன்னா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அடிச்சு துவைக்கிறாரு.
நீ கலைஞரை விமர்சனமே பண்ண வேணாங்கிற? தபாரியா இன்னும் கூட போட்டு மிதிக்கிறோம், பதில் இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு துவைக்கிறாரு. கூட்டணி கட்சிகளை வச்சு எடப்பாடி பழனிசாமி அநாகரிகமா பேசுறாரு அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை பேர் வேண்டுமானாலும் நீங்க கலைஞர் அநாகரிகமா பேசுறாரு, திமுக அநாகரிகமா பேசுறாரு, வரமுறை இல்லாம திட்டுறாரு, அவரு அநாகரிகத்தினுடைய உச்சம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ என்ன வேணாலும் பேசு. முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் துரோகத்துக்கு ஒரு அடையாளம் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்லாம் சொல்றாரு. என்ன வேணாலும் சொல்லு, என்னை பொறுத்த வரைக்கும் திமுக தீய சக்தி, அதனுடைய தலைவர்கள் அத்தனை பேருமே தீயவர்கள் தான். அவனுடைய வரலாறே நாறுது. தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் மட்டுமா சொன்ன, ஆண்டாண்டு காலமா சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திருட்டு ரயில் ஏறி வந்தவனுக்கே இவ்வளவு திமிர் என்றால் நாங்க உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிடுற விவசாயிகளையா அவ்வளவு இருக்கண்டாடா அப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்த்து என்ன விமர்சனம் வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஏயா நீ தான் கலைஞரை வீட்டு சிறையில வைக்கல இல்ல, ஏன் பதற? இப்படி பதறதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சந்தேகமே வருதுயா. அடா என்னையா ஒரு விமர்சனத்தை கூட ஏற்றுக்கொள்ளாம வீட்டு சிறையில் வச்சிருக்கின்றார் என்ற வந்த ஆடியோவுக்கு பதில் சொல்லாம நம்ம மேல பாய்ந்து குதறாங்களே, அப்போ உண்மையாகவே கலைஞரை வீட்டு சிறையில் தான் வச்சிருந்தாரா அப்படின்னு பல பேரை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொண்டர்களுக்கும் அந்த சந்தேகம் வந்துடுச்சு. அதனாலதான் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கலைஞர் பற்றியான விமர்சனத்துக்கு பதில் சொல்லவே இல்லை, அப்படியே கடந்து போயிட்டே இருக்காரு. இன்னைக்கு விருதுநகர்ல கூட அதற்கான பதிலை சொல்லவே இல்லை. மொத்தத்துல திமுக பொறுத்த வரைக்கும் நம்ம காலைல சொன்னதுதான், ஒரு நெரேட்டிவை செட் பண்ணாங்கன்னா அந்த நெரேட்டிவ்ல இருந்து எப்போதும் பின்வாங்க மாட்டாங்க. இன்னைக்கு பின்வாங்கி இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு போட்டு பொளக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, நாயும் பிழைக்குமோ இந்த பிழைப்பு அப்படின்னு ஆர் ராசா அவர்கள் பதிவிட்டு இருக்கின்றார். என்ன தெரியுமா, ஒரு ஆடியோ இணையதளத்தில் வைரல் ஆகுது, அந்த ஆடியோ எந்த கிடையாது அப்படின்னு அவரால் சொல்ல முடியல. அதுக்கு பதில் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா, பேசுறது என்னவோ நான் தான், ஆனா நான் பேசுறத முழுமையா போடல, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி ஒட்டி போட்டிருக்காங்க. அந்த ஆடியோவை வச்சுக்கிட்டு அரசியல் ஆதாயம் தேடுகின்றாரே எடப்பாடி பழனிசாமி, அவர்லாம் ஒரு தலைவரா? சீச்சி, நாயும் பிழைக்குமோ இந்த பிழைப்பு என்று பாரதியார் பாஞ்சாலி சபதம் கவிதையில பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. அதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருப்பா. எடப்பாடி பழனிசாமியுடைய தாயார அவதூறா பேசுனது நீ. ரெண்டாவது, இன்னைக்கு கலைஞரும் சரி ஸ்டாலினும் சரி அவதூறா பேசியிருப்பது நீ. இப்படியாப்பட்ட ஒரு பிழைப்பு திமுக இருந்துகிட்டே விமர்சிக்கின்ற நீ பிழைக்கின்ற பிழைப்பு தான் நாயும் பிழைக்குமோ அப்படின்ற கேள்வி எழுது. அதான் மாரிதாஸ் சொல்றாரு, சரி உன் ஆடியோ இல்ல வெட்டி ஓட்டணும்னு சொல்ற, எந்த இடத்துல மேடையில் 2 பேரும் சந்திக்கலாம், மேடையை நீயே சொல்லு, எத்தனை பேர் வேணாலும் கூட்டணுவா நீ, அது ஏஐ மூலமாக வெட்டி ஒட்டப்பட்டது நீ சொல்லு, அது இல்ல அப்படின்னு சொல்ல நிரூபிக்கிறேன், உனக்கு துணைக்கு யாரும் வேணா கூட்டணும், நான் ஒண்டியா வரேன், எந்த இடத்துல மேடை போடு அப்படின்னு சொல்லிவிட்டு, இது உன்னுடைய வாய்ஸ் தான், எங்கேயும் வெட்டல, தேவையானதை மட்டுமே நாங்க இணையதளத்துல விட்டுருக்கோம், உன்னை ஏகப்பட்டவை இருக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரி மாரிதாஸ் அவர்கள் பதிந்திருக்கின்றார். சீச்சி, நாயும் பிழைக்குமோ இந்த பிழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு திமுக உடன்பிறப்புகள் பிழைக்கிற மாதிரி வேற யாரும் பிழைக்க முடியாதியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சோ மொத்தத்துல திமுக எதிர்ப்பை வலுவாக கையில் எடுத்திருக்கின்றார். ஜெயலலிதா அவர்கள் தான் இந்த மாதிரி செய்வாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமியும் கடுமையா விமர்சனம் பண்ணனால அதிமுக காரங்க சமூக வலைதளத்தை வச்சுக்கின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கப்பா. திருட்டு ரயில் ஏறி வந்தவனுக்கே உள்ள திமிர் என்றால் உழைச்சி சாப்பாடுற எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு போட்டு பொளந்து இருக்கின்றார். இனிமே ரொம்பவே கடுமையா தான் இருக்கும் திமுக எதிர்ப்பு என்பது நன்றாக தெரிகிறது. மக்கள் ஆதரவு வட்டமும் திமுகவுக்கு எதிராக அதிமுகவினர் எதிர்பார்த்த விமர்சனமும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து வர்றதுனால இன்னும் தான் செல்வாக்கு கூடும். நீங்க பார்த்த கூட்டத்தை விட அதிகமான கூட்டமானது கூடும். எடப்பாடி பழனிசாமி எங்களை பார்த்து காப்பிச்சு 210 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெறும் சொல்றாருங்க. ஆனா நாங்க தாங்க 200 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெறும் சொன்னோம் அப்படின்னு சொல்ற திமுக காரன் எந்த இடத்துலயும் சரி இப்போது 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றதே கிடையாது. அப்படி சொன்னா வச்சுங்களேன், ஏண்டா ஆளே இல்லாத டீ கடையில யாருக்கடா டீ ஆத்துறீங்க? உங்க பொதுக்கூட்டத்துக்கு மக்கள் காசு கொடுத்தா கூட வரமாட்டான், அப்புறம் எப்படா 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறுவீங்க? பணம் கொடுத்து தானே. எவ்வளவு பேரை பணம் கொடுத்து விலைக்கு வாங்க முடியும்? நீங்க ஆட்சியில் இருக்கின்ற போது ஏதாவது செஞ்சீங்களா? செஞ்ச அந்த நன்றி உணர்வு மக்களுக்கு இருக்குமா இல்லையா? இந்த கொங்கு ஈஸ்வரன் ஒருத்தன் நாமக்கல்ல போய் வாக்கு சேகரிக்கின்றான். அந்த மக்கள் உள்ளவே விட மாட்டாங்க. இப்ப நான் எம்எல்ஏ ஆயிட்டு வச்சுக்கலாம், உங்களுக்கு எல்லாத்தையும் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த 5 வருஷமா என்ன பண்ணி நீ அப்படின்னு மக்கள் கேட்கறாங்க. இப்ப எம்எல்ஏ ஆனா இதுக்கப்புறம் நம்ம கட்சியில பாத்தீங்கன்னா கீழ்மட்டத்துல ஊராட்சி மன்ற தலைவர், நகராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய தலைவர் என்று பல பேரை உருவாக்க போறேன்.
அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேவை செய்வாங்க அப்படிங்கிறாங்க. தம்பி இப்ப எதிர்த்து சண்டை போறதுனால ஒண்ணும் நடக்க போறதில்ல, வழியை விடு நான் போறேன் அப்படிங்கிறாங்க. ஆண்களும் பெண்களும் இந்த கொங்கு ஈஸ்வரனை மடக்கிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, திமுக காரங்க பின்னாடி வரிசையா இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தம் கூட ஏன் ஐயோ எங்க தலைவர் பேசுறாரு, எப்படி நீ வந்து வழி மடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கின்ற பெண்கள் கேள்வி கேட்பதை திமுக காரங்க கூட தடுத்து நிறுத்தல. அந்த அளவுக்கு திமுக காரனுக்கே திமுக ஆட்சி பிடிக்கல, திமுக காரனுக்கே திமுக தலைமையில் இருக்கவங்கள பிடிக்கல. அதனால தான் மக்கள் மடக்கி கேள்வி கேட்கின்ற போது கூட எப்பா நம்மளுக்கு ஏன் வம்பு, எதனா செஞ்சிருந்தா முட்டு கொடுக்கலாம் திமுக காரனுக்கு, அதான் எதுவுமே செய்யல, அதனால மக்கள் வச்சு செய்யட்டும் சொல்லிவிட்டு விரட்டி விரட்டி அடிக்கின்ற போது திமுக காரனே கூட இருந்து வேடிக்கை பார்க்கறான். இப்படி ஒரு ஆட்சி நடத்திட்டு எப்படி முதலமைச்சரால 200 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெறுவோம் நாங்க அப்படின்னு உறுதியளிக்க முடியும்? அதனால தான் இப்பெல்லாம் அது சொல்றதே கிடையாது, வெற்றி பெறுவதே சவாலாகி போச்சு. அதனால வாய் முழு சும்மா இருக்கின்றார். களத்துல இன்னைக்குதான் உண்மை நிலை தெரிந்திருக்கிறது. சோ அதிமுக முந்துவது அப்பட்டமா தெரிகிறது. திமுக எதிர்ப்ப வலிமையும் கூர்மையும் படைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. வாக்குகளாக மாறுகிறதா இந்த கடும் விமர்சனம், அல்லது வீழ்ச்சியை நோக்கி போகிறதா அதிமுக செல்வாக்கு என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.